guys, so இன்னைக்கு நம்ம ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக் தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த லுக்கை வந்து கிரியேட் பண்ண போறேன். சோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி, இதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் தான் பண்ணிருக்கேன், ஃபேஸ்க்கு எதுவுமே போடல. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கலாம். சுகரோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். பியூட்டியோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, நார்மல் ப்ரைமர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ப்ரைமர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். இல்லை நம்ம நார்மலாக வந்து நார்மல் ப்ரைமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. ஸோ அதனால உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஹைலைட்டட் மாதிரி ஒரு க்ளோ கொடுக்கும் ஃபேஸ்க்கு. ஸோ அதனால இது சொல்கிறேன். ஸோ கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நான் பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஷேட் வந்து 3.3யும் அதுக்கு 1.4யும் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் என்னோட ஷேடு. ஸோ அதனால் இப்போ ரெண்டையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு ஷேடையுமே சேர்த்து நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ கையிலே வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில். இப்போ பியூட்டி பிளெண்டரை வெட் பண்ணிட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே பிளெண்டர் வந்து வெட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். பிகாஸ் வந்து அந்த நீங்கள் சப்போஸ் ட்ரையாக பியூட்டி பிளெண்டரை வச்சு நீங்கள் அப்படியே பிளெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வந்து இதுக்குள்ளாரே அப்சர்வ் ஆகிடும், நம்ம ஃபேஸில் வந்து ஒட்டாது எதுவுமே. ஸோ நம்ம ஃபேஸில் நம்ம கொஞ்சம் வெட்டாக பண்ணுறப்போ வந்து ஃபேஸ்லேயும் கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் பியூட்டி பிளெண்டர் எப்பவுமே வெட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பவுடர் போட்டு இது நம்ம செட் பண்ணி ஆரிக்கோட பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர். ஸோ ஆரிக்கோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து நான் இப்போ வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ காம்பேக்ட் பவுடரும் போட்டு செட் பண்ணிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் வந்து நான் பிஎஸ்சியோட ஐப்ரோ டிஃபைனர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஐப்ரோஸ் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் ஐப்ரோஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் கோம் பண்ணிக்கிட்டே இருங்க. பிகாஸ் அப்போ தான் அந்த பவுடர் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்காக. ஸோ இப்போ ஐப்ரோஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஐ மேக்கப் வந்து நார்மலாக நான் வந்து ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக் நம்ம போடுறோம் இல்லையா, ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுக்காக சிம்பிளான ஒரு ஐ மேக்கப் தான் போட போகிறேன். அவனோட ப்ளவுஸ் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வரும். ஸோ ஆரஞ்சு வித் எல்லோ டபுள் ஷேட் மாதிரி வரும். ஸோ அதுக்காக நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஐ மேக்கப் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி சாண்டில் கலர் ஷிம்மர் ஷேட் எடுத்து நான் ஷிம்மர் ஷேட் மாதிரி கொடுத்துக்கிறேன், கிளிட்டரி ஃபார்ம் மாதிரி. ஸோ இப்போ என்னோட ஐ மேக்கப் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. காஜல் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஐகானிக்கோட காஜல். ஸோ காஜல் நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் காஜல் போட்டுக்கிட்டேன் இல்லையா, ஸோ அதுலேயே இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்ணோட எண்டில் வந்து நான் ஜஸ்ட் சும்மா இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கண்ணோட ஷேப் தெரியுதா, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இது வந்து ஆல்மண்ட் மாதிரி வந்திருக்கு இல்லையா, ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, டன். இப்போ நம்ம ஐ மேக்கப்பும் காஜலும் போட்டு முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்க போகிறோம். லிப்ஸ்டிக்கோட லிப்ஸ்டிக் எடுத்துருக்கேன். லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி வேஸ்லின். ஸோ வேஸ்லின் ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி வேஸ்லின் கண்டிப்பாக போடுவேன். பிகாஸ் நம்ம லிப்ஸ் வந்து பாருங்கள் இப்போவே ட்ரையாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா அது இன்னுமே ட்ரை ஆகும். அது வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்காது, ஒரு கிளாஸி லுக்கே கொடுக்காது. ஸோ அதுக்காக நம்ம எப்பயுமே வந்து வேஸ்லின் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ நான் ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி சொல்கிறது, இது ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ரொம்ப எவ்வளோ திக்காக போட்டாலும் நம்ம எவ்வளோ வந்து அழுத்தி போட்டாலும் லைட்டாக தான் வருது. ஸோ இது ரொம்ப செமையாக இருக்குது லிப்ஸ்டிக்கு. அதே டைம் வந்து இது ரொம்ப கிளாஸியாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப மேட் ஃபினிஷ் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸி ஷைனிங்காக இருக்குது லிப்ஸே. ஸோ இப்படி தான் இருக்குது அந்த லிப்ஸ்டிக். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மாவோட லிப்ஸ்டிக். ஸோ இது நானும் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது லிப்ஸ்டிக் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. சப்போஸோட ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது ஹைலைட்டர் போட்டால் ஸோ ஃபேஸ் கொஞ்சம் வந்து லுக்காக கிளாஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஃபேஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கையிலே வந்து ஷேட் எடுத்துக்கிறேன்.
ஸோ இப்படி தான் இருக்குது ஃபைனல் லுக் வந்து. நான் உங்களுக்கு saree மாற்றிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.